ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றுமில்லை. இனி அடுத்தவரிடம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதற்கான அலாரம். பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும். கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல. உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம். உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம். உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம். நம்பியவர்களுக்கு வழிகாட்டியாகவும் நம்பாதவர்களிடம் வழிப்போக்கனாகவும் இருப்பதே நல்லது. யாரும் கவிதை எழுதுவதில்லை. கவிதை என்று ஏதோ எழுதுகிறார்கள். காலப்போக்கில் மெருகேறி கவிதையாகி விடுகிறது. இன்பத்திலும் துன்பத்திலும் நினைவில் கொள்ள மட்டும்தான் வேண்டியது ஒன்றே ஒன்று. இந்த நிமிடம் நிரந்தரம் இல்லை. இதுவும் கடந்து போகும். அடுத்தவரை பற்றியே எண்ணி வாழும் மனிதர்கள் அவர்களின் அழகான வாழ்க்கையை வாழத் தவறி விடுகிறார்கள். இரக்கமற்றவர்களை மனிதர்கள் என்று கூறவியலுமா? இரக்கமே மனிதனை நாகரீகமானவனாய் ஆக்குகிறது. பண்பாடு உடையவனாய் மாற்றுகிறது. அனைவரும் அடுத்தவர் மேல் இரக்கத்தோடு இருந்தால் உலகில் வாதங்கள், கலகங்கள், போர்கள் ஏது? மனம் மென்மையாகும் பொழுது இரக்க உணர்வு தாமாகவே மனதில் மலரும். ஆதி மனிதன் நாகரீகம் அடைந்ததே அவனது இரக்க உணர்வால். மற்றவர்களுக்காக இறைவனிடம் முறையிடும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக் கொண்டால் நீங்கள் சொந்தமாக முறையிட தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தேவையானதை கடவுள் அறிந்திருக்கிறார். உயர்வான நட்பிற்கும் உண்மையான அன்பிற்கும் உருவம் அவசியமில்லை, உணர்வுகள் போதும். புத்தி கூட சொல் பேச்ச கேட்கிறது. ஆனால் இந்த அறிவிற்கு தான் அறிவே இல்லை. தொலைந்து போன சில புரியாத விஷயங்களை தேடி போனவர்கள், விஷயங்கள் அகப்படாத போது தேடி போனவர்களும் தொலைந்து போகிறார்கள் ஆன்மீகத்தில்.